முன்னி முகுந்தன் நடிப்பில் வந்து இப்போ ரிலீஸ் ஆன போன வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மார்கோ அது பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழில் டப் பண்ணி வந்திருக்கு. போன வாரம் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூலாம் பார்த்தோன்னே மார்கோ படம் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் மாசாக இருக்குது, கேஜிஎஃப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமான ரிவ்யூலாம் வந்துகிட்டே இருந்தது. சரி, இந்த படம் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன்னா 40 கோடி பட்ஜெட்டு 60 கோடி வசூலாக இருக்குன்னா நமக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, அப்போ இந்த படம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டால் நம்மளும் ஏற்றுக்க தானே ஆகணும். அதனால் வந்து சரி போய் பார்த்துலாம் படம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா மலையாளத்தில் பார்க்கலாம் தான் நினச்சேன். சரி, பார்க்க முடியல, தமிழில் பார்த்தேன். சரி, எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே படம் ஆரம்பித்த உடனே மார்க்கம் வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அந்த மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, ஒரு ஹாலிவுட் மேக்கிங், அதில் வந்து என்னென்னா அந்த ஆரம்பத்திலே வந்து வேறு லெவல் இருந்தது. ஒரு 10-15 நிமிஷம் உன்னி முகந்தன் வரவே மாட்டார். அவங்க வேறு தாதாங்கள்லாம் காமிச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வருவார். வந்துட்டு அவரெல்லாம் உண்மையிலே அந்த படத்தில் 2 ஃபைட்டு, ஆனால் உண்மையிலே ஒரு 100 பேர் ஒரு இடத்துல அடிப்பார். அந்த படிக்கட்டில் ஏறின்னு போய் அடிப்பார் பாருங்க, 100 பேர் அடிப்பார் மனுஷன். செம்ம டயர்ட் ஆகிடும். கேமரா ஒரே ஆங்கிள் அப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாப்பில் யார் தம்பியை ஒருத்தன் கொன்னுடுவான், அதுவும் கண்ணு தெரியாத தம்பி. அந்த தம்பியை வந்து யார் கொண்டாலும் பழி வாங்கிறதுக்கு வருவார். நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கதையிலே வந்து யார் தான் கொலைகாரன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. படம் பார்க்குற நமக்கு முதலே தெரிஞ்சிடும். சரி, அவருக்கு உன்னி முகந்தனுக்கு இவர் தான் கொலைகாரன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு திருப்பி அவன் சண்டை போடுவார், அடிப்பார், திருப்பி வருவார், போவார், திருப்பி இவங்க தான் வருவார். திருப்பி அவங்க அண்ணனை சித்திக்கு தான் பெரிய அண்ணன், அவரை கொலை பண்ணுவாங்க. திருப்பியும் அவரை வந்து இவன் தான் கொலைகாரன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வில்லனை போய் பார்த்துருவார், செம்ம அடிப்பார். அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, உங்கள் தம்பிக்கு ஒரு குழந்த வயிற்றில் இருக்குது, உங்கள் தம்பியோட காதலி வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அதை நான் கடத்தி வச்சுக்கணும். அங்கே ஒரு ட்விஸ்ட்டு இன்டர்வல் விட்றாங்க. எப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சூப்பராக இருந்தது. அந்த 1.25 மணி நேரம் நம்ம பார்த்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. படம் அப்பயே நீங்கள் கொடுத்தோம்னா நான் 200 கொடுத்த காசுக்கு ஓகேப்பான்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக வெளியே வந்துட்டுப்பேன். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் கொண்டு போனாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லனை பார்த்துட்டார் யாருன்னு, திருப்பி அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதே வில்லன், அதே திருப்பியும் அவன் சண்டை, அவங்க அப்பனை சாவடிக்குது, திருப்பியும் அந்த இவனை சாவடிக்குது, இவன் நண்பனை, திருப்பியும் அவன் வந்து குடும்பத்தை சாவடிக்கிறதுலாம் அந்த கொடூரின் உச்சம். இந்த ரத்த வெறி, இந்த ஓநாய்ங்களாம் வந்து ரத்த வெறியோட அலையும் பற்றி அந்த மாதிரி ஒரு மிருக கூட்டத்தில் போய் மாட்டிக்கின்னு செகண்ட் ஹாப்லாம் ஐயோ ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஃபஸ்ட் ஹாப்லேயும் உண்மையிலே மார்கோ மாசாக இருந்தது. செகண்ட் ஹாப்பு போயிட்டு ஐயோ என்னடா அது, ஒரு கைசாடை, ஒரு ஒரு ரத்த காட்டேரி, ஒரு ரத்த அழுக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து மாட்டிக்கணுமே, வெட்டுறானுங்க, குத்துறானுங்க, மூளை தனியாக போகுது, இதயத்தை பிடிச்சி பிடுங்கிறானுங்க, கண்ணு தனியாக வருது. அதுவும் அந்த குடும்பத்தை சின்ன குழந்தைங்கள போட்டு மண்டையை உடைக்கிறானுங்க, மண்டை துக்குநூறாகுது, தூக்கு போடுறானுங்க, குத்தி கொலை பண்ணுறானுங்க. ஒரு படத்தில் வில்லம் இப்படி குத்துவான், அந்த கத்தி ஸ்ப்ரிங் கத்தி அப்படியே தெரிது நமக்கு உள்ளே இறங்குது. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக மொக்கத்தனமாகவும் கேனத்தனமாகவும் செகண்ட் ஹாப்பில் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னு தெரியாமல் கெடுத்து நொந்து நூலாக்கி வச்சுருக்காங்க மார்கோ படத்தை. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் 200 நான் டிக்கெட் கொடுத்து பார்த்தேன்னா அதுலேயும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது படம். அவ்வளோ மேக்கிங் ஸ்டைல் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே திருப்பி இவனை போய் அவன் அடிக்கிறது, அவனை போய் இவன் அடிக்கிறது, திருப்பி அவனை வந்து அடிக்கிறது, திருப்பி அவன் வந்து கிளைமேக்ஸில் அவ்வளோ பேரை சாவடிச்சுட்டு திருப்பி அவன் 10 நிமிஷத்தில் போய் அவங்கள அடிக்கிறாரு. உன்னால தான் முடியல, குடும்பத்தையே கொலை பண்ணுறப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கிளைமேக்ஸில் போயிட்டு திருப்பியும் வில்லனை சாவடிக்குது. உண்மையிலே உன்னி முகுந்தனுடைய ஆக்டிங், அந்த ஸ்டைல், அதெல்லாம் வேறு லெவல். மனுஷன் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்கார் பாரு, ஃபைட்டு, அச்சோ உன்னி முகுந்தன் ஆன்சர். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு சூப்பராக அந்த கிளைமேக்ஸ் கொண்டு போன, அந்த தம்பி ஆசை வடிச்சது, கூட இருக்கிறவனே நமக்கு துரோகம் பண்ணுறானா அப்படிலாம் கண்டுபிடிக்கிற ஃபஸ்ட் ஹாப்லையும் போயிட்டு செகண்ட் ஹாப்பில் இவர் ஏன்டா இப்படி அடி வாங்குறாரு, திருப்பி 10 நிமிஷத்தில் ஏன்டா திருப்பி அடிக்கிறாரு. ஒரு ஒரு கோழி, ஒரு சின்ன கோழி குஞ்சுங்களாம் இருக்கு இல்லையா, கோழி குஞ்சுங்களாம் வந்து ரொம்ப குட்டி கோழி குஞ்சுங்களாக இருக்கும். ஒரு கோழி வந்து ஒரு பருந்து வந்துன்னா அந்த கோழி வந்து என்ன மாதிரி சண்டை போடும் தெரியுமா அந்த பருந்துக்கிட்ட, அவ்வளோ அந்த குழந்தைங்கள அடக்காத்து பத்திரமாக பாதுகாக்கும் அந்த சின்ன ஒரு கோழி. நீ இவ்வளோ பெரிய தாதா, இவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு கோடியாக சொத்து இருக்குது, 10க்கு 10 கார் இருக்குது, 10 கப்பல் இருக்குது, தங்கம் பிஸ்னஸ், இப்படி இவ்வளோ பண்ணுறீங்களே, அவன் வில்லன் திருப்பி நம்மளை அழிக்க வருவான். அதுக்கு கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணி, மூளையை யூஸ் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம்ல. அந்த காப்பாற்றல அவன் வருவான்னு சொல்லி நீங்களே உக்காந்து வச்சுட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு கடைசி வரலையும் அந்த வில்லனை நீங்கள் இப்படி கொடூரமாக காமிச்சு கொடூரமான ஒரு நிகழ்வை நிறைவேற்றினீங்களே அப்பா சாமி, அது உச்சக்கட்ட கொடுமை. ஆனால் உன்னி முகுந்தன் அழகாக நடிச்சிருக்காரு. ஹனீஃப் அதானி, அப்பா சாமி நல்லா மேக்கிங் ஸ்டைல் பண்ணியிருக்கப்பா. உண்மையிலே வந்து ரொம்ப மேக்கிங் ஸ்டைலாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஓகே, அந்த கொண்டு போன ஸ்டைலிஷாக இருக்குது படம். ஆனால்
கிளைமேக்ஸில் உனக்கு ஏன்பா அப்படி ரத்த வெறி, ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாப்லேயும் ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு செகண்ட் ஹாப்பில் ரத்த வெறியோடு ஹனீஃப் அதானி, சரி எப்படியோ உங்களுடைய லக்கு நேரம் ஏதோ நீங்கள் போட்ட காசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது வழியே லாபம். அது ஏன்னா அதுக்குடியான இந்த உன்னிமுகனுடைய வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும், அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மேக்கிங் ஸ்டைலும், ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு இந்த வெற்றி. மற்றபடி கிளைமேக்ஸில் குடும்பத்தையே பலி கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் போய் நீ வெட்டுறது குத்துறதெல்லாம் போய் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து எவனுமே சத்தியமாக ஏற்றுக்க மாட்டானுங்க. அது ஓகே, ஏதோ பரவாயில்ல, அது ஏதோ புரோஜனம் இல்லாமல் ஒரு விஷயமாக போச்சு. அதனால் வந்து இயக்குனரே கொஞ்சம் அடுத்த இதையாவது கொஞ்சம் கதையை கிளைமேக்ஸில் கொஞ்சம் மூலியம் கதையை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்ல வெற்றி படமாக கொடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா ரவி பசூர், கேஜிஎஃப் வந்தாலும் வந்துச்சு, ஆனால் உண்மையிலேயே ரவி பசூருக்கு பயங்கரமான நேரம் நல்லா இருக்கியா, எல்லா படத்துலையும் அவர் தான். அதே மாதிரி இந்த படத்துலையும் பிரம்மாண்ட படத்துலலாம் ரவி பசூர் இருப்பார், பின்னணி இசை பின்னி படத்தில் எடுத்திருக்காரு. உண்மையிலே நம்ம வந்து ஒரு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப பலமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும். மற்றபடி இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம மார்கோ, உன்னி முகுந்தன் வேறு லெவல். அந்த சிகரெட் பார்த்தோம், ஏதாவது ஸ்டைல், ஏதாவது நடந்த ஷூ, இதெல்லாம் வேறு லெவல் இருந்தது. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இந்த குழந்தைகள், தாய்மார்கள், இதயம் பலவீனம் உள்ளவர்கள்லாம் போய் சிக்கிடாதீங்க, மாட்டாதீங்க இந்த படத்தில். ஏதோ நம்ம மாதிரி வயசு பசங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி இது வந்து போன வாரம் ரிலீஸ் ஆகி படத்தில் இது நல்ல ரேட்டிங் வந்தது, நல்லா மார்க்கை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நானும் போய் பார்த்துட்டு என்ன ஒன்று, செகண்ட் ஹாப்பு சுத்த வேஸ்ட்டு, ஃபஸ்ட் ஹாப்பு தரமான படம்.